Good morning, student. So, exercise 9.4, question number 2. Let I is equal to integral over 0 to 1 sine 3 tan inverse x divided by 1 plus x square into dx. Okay. ஸோ அப்போ இதை வந்து எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த சம்மை வந்து மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷனில் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்னா ஒரு சம் பார்ட்டை தனியாக எடுத்து அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி அதோடைய லிமிட்டை சேஞ்ச் பண்ணி அதை கொண்டு வந்து மறுபடியும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணி சொல்யூஷன் சொல்லணும். ஓகே, இதில் நாம் இதிலே செக் பண்ணலாம் எதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் எது கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, tan இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கா, tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர் வருது. ஸோ அப்போ அதனால் இங்கே என்ன சார் பண்ணலான்னா, நான் எடுத்த உடனே புட்டு t இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போது dt டிவைடட் பை dx, tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு dt இஸ் ஈக்குவல் டு dx டிவைடட் பை 1 + x ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிமிட்டு என்ன இருக்குது சார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய லிமிட்டு எக்ஸில் இருக்குது. இப்போ நான் அதை வந்து டீக்கு கன்வெர்ட் பண்ணி மாற்ற போகிறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸுக்கு 0 கொடுக்குறேன். இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தா tan 0 0. ஓகே, அடுத்து என்ன லிமிட் இருக்குது, 1. tan இன்வர்ஸ் 1, tan இன்வர்ஸ் 1னா tan 45 டிகிரி. tan 45 டிகிரியோட ரேடியன் எவ்வளோ சார் அப்படின்னா π/4. ஸோ இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஓவர் 0 to என்னவா மாற்றிட்டேன், π/4 மாற்றிட்டேன். ஓகே, இங்கே என்ன இருக்குது, 3 sin இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கா, tan இன்வர்ஸ் எக்ஸுக்கு டீன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது sin 3t இன்ட்டு dt. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் அதே ஹைலைட் ஃபார்மெட்டு தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி இருக்குது. அப்போ டீனா அல்ஜிப்ராவாக எடுத்துக்கலாம், sin 3t அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியாக எடுத்துக்கலாம். இதுதான் ஹைலைட் பார்த்துக்கலாம் இல்லையா. ஓகே, ஸோ அப்போ ஹைலைட்டில் எது சார் ஃபஸ்ட்டு, இன்வர்ஸ் லாகர்தமிக் அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி எக்ஸ்பெனன்சியல். ஓகே, அப்போ டீங்கிறது அல்ஜிப்ரா, sin 3t அப்படிங்கிறது ட்ரிக்னாமெட்ரி. அப்போ ஃப்ரண்டில் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, அல்ஜிப்ரா இருக்கா. அப்போ அல்ஜிப்ராவை நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் எடுத்துக்கலாமா. இங்கே டிங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன், இ அப்படின்னா இன்டகிரேஷன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நான் டீயை டிஃப்ரென்ஷியேஷனில் போட்டுக்கிறேன். டீயை ஒரு டைம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, அப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0. ஓகே, அப்போ இன்டகிரேஷனில் என்ன சார் வரும் அப்படின்னா sin 3t. ஓகே, sin 3t அதாவது சைனை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் சைனை வந்து இன்டகிரேஷன் பண்ணால் மைனஸ் காஸ், அப்போ மைனஸ் காஸ் 3t டிவைடட் பை 3. அகைன் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகே, காஸ் டீயை இன்டகிரேட் பண்ணால் sin t, ஆல்ரெடி ஃப்ரண்டில் ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் sin 3t டிவைடட் பை 9. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு டைம் எடுத்தால் ப்ளஸ், செகண்ட் டைம் எடுத்தால் மைனஸ், அடுத்தது ப்ளஸ். ஓகே, இப்போ நம்ம ஆர்டினரியாக எப்படி நம்ம இன்டகிரேஷன் பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இதில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மையும் இதில் இருக்கக்கூடிய தேர்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு இந்த டைமை மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணால் என்னம்மா வரும், -t/3
minus t by 3 cos 3t, okay, plus 1 by 9 sin 3t, 1 by 9 sin 3t, integral over 0 to pi by 4. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? அப்பர் லிமிட்டுங்கிறது பை பை 4, லோயர் லிமிட்டுங்கிறது 0. சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இப்போ என்ன வரும்? இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த பை பை 4 இங்கே உள்ளே கொண்டு போகும்போது 4 3s are 12, ஓகே. அப்போ எப்படி எழுதலாம்? மைனஸ் பை பை 12 மைனஸ் பை பை 12 காஸ் 3 pi by 4 cos 3 pi by 4 plus 1 by 9 sin 3 pi by 4 sin 3 pi by 4, okay, minus upper limit minus lower limit. இங்க t க்கு 0 கொடுத்தா 0 into anything 0, sin 0 0, அப்போ 0 plus 0 0 plus 0. அப்போ cos 3 pi by 4 அப்படிங்கிறது pi by 4னா 45 டிகிரி, 45 டிகிரி இன்ட்டு 3, 45 டிகிரி இன்ட்டு 3, ஓகே. அப்போ cos 3 pi by 4ஓட வேல்யூ என்ன சார் வரும் அப்படின்னா மைனஸ் 1 பை ரூட் 2. அதே மாதிரி sin 3 pi by 4ஓட வேல்யூ என்ன சார் வரும்னா ப்ளஸ் 1 பை ரூட் 2, ஓகே. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் பை பை 12 minus 1 by root 2 plus 1 by 9 1 by root 2, ஓகே. இப்போ இதில் ரெண்டுலையுமே எது சார் காமனாக இருக்குது? 1 by root 2 காமனாக இருக்கா? ஓகே. இந்த மைனஸ் டு மைனஸ் என்ன சார் ஆகும் அப்படின்னா ப்ளஸ். அப்போ பை பை 12 ப்ளஸ் 1 by 9, பை பை 12 ப்ளஸ் 1 by 9.